வெல்கம் டு நியூஸ் மிக்ஸ் டிவி. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது கன்னடத்து பைங்கிளி என்றும் அபிநய சரஸ்வதி என்றும் தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவரும், நடிப்பிற்காக பத்மஸ்ரீ, பத்மபூஷன் உள்ளிட்ட உயரிய விருதுகளை வென்றவரும், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட முன்னணி நாயகர்களின் கதாநாயகியாக தொடர்ந்து சிறப்பித்தவரும், தமிழ் திரையுலக வரலாற்றில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து இன்று வரை மக்கள் மனதில் வாழ்ந்து வரும் அம்மா பி. சரோஜா தேவி அவர்களை பற்றித்தான். 1938 ஜனவரி 7 பெங்களூரின் மைசூர் ராஜ்யத்தில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய பைரப்பா கவுடா ருத்ரம்மா தம்பதியருக்கு மகளாக பிறந்தவர்தான் ராதா தேவி எனும் இயற்பெயருடைய பி. சரோஜா தேவி ஆவார். இவருடன் உடன் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவி, பாமா தேவி, சீதா தேவி எனும் மூத்த சகோதரிகளும் வசந்தா தேவி எனும் தங்கையும் அடங்குவர். 4வது பிள்ளையாக சரோஜா தேவி பிறந்தபோது தொடர் பிள்ளைகளாக பெண் பிள்ளைகள் பிறந்ததால் மிகவும் கோபப்பட்டவரான சரோஜா தேவியின் தாத்தா அவர்கள் யாருக்கு வேண்டும் இந்த பிள்ளை என வெறுத்தவர், பின்னர் வளர்ந்த பின் சரோஜா தேவியின் பேரன்பினால் ஈர்க்கப்பட்டவராக மற்ற பிள்ளைகளை விட சரோஜா தேவியை அதிகளவில் நேசித்தவர் மட்டுமல்ல, ஆசீர்வதித்தவரும் அவரது தாத்தாவே ஆவார். சிறுவயது முதலே பாட்டு பாடுவது, நடனம் ஆடுவது உள்ளிட்ட கலைகள் சரோஜா தேவியிடமிருந்து இயற்கையிலேயே வெளிப்பட்டன. தந்தை பைரப்பாவின் செல்ல மகளான சரோஜாவின் வாழ்க்கை பயணமானது ஆடல் பாடலுடன் மகிழ்வாக சென்று கொண்டிருந்த வேளையில் பெங்களூரின் செயின்ட் தெரசா கான்வென்ட்டில் படித்துக் கொண்டிருந்த சரோஜா தேவி பாட்டுப் போட்டி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார். பங்கு பெற்ற மாணவிகள் கர்நாடக கீர்த்தனைகள், சினிமா பாடல்களை பாடி கைத்தட்டலை பெற்று வந்த வேளையில் யாரும் எதிர்பாராத வண்ணம் முகமது ரஃபி பாடிய ஏ ஜிந்தகி ஹே மேலே என்ற ஹிந்தி பாடலை பாடி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான ஹொன்னப்பா பாகவதற்கு சரோஜா தேவியின் வசீகர முகமும் பாடிய பாடலும் மிகவும் பிடித்து போனதால் அவரிடம், உனக்கு பாடும் துறையில் நல்ல எதிர்காலம் இருக்கிறது, ஆகவே உன் பெற்றோரை அழைத்து வந்து என்னை பார் என்று கூறிய பின்னர் அடுத்த நாள் பள்ளி சீருடையின்றி அழகிய உடையுடன் தேவதை போல வந்து நின்ற சரோஜா தேவியை கண்டு பிரமித்து போன ஹொன்னப்பா பாகவதர் அவரது தாயிடம், தங்களின் மகளுக்கு இருக்கும் அழகிய முகம் சினிமா துறைக்கு ஏற்ற முகமாக இருக்கிறது, ஆகவே தங்கள் மகளை சினிமாவில் நடிக்க அனுமதி தர வேண்டும் என கோரி நின்றார். இதற்கு முற்றிலும் எதிர்ப்பு தெரிவித்த தாயார் ருத்ரம்மாளும் தன் மகளை மீண்டும் அழைத்து கொண்டு சென்று விட்டார். இதன் பின்னர் நடிப்புக்கு முற்றிலும் மறுப்பு தெரிவித்த சரோஜா தேவியின் வீட்டிற்கு படையெடுத்த ஹொன்னப்பா பாகவதரும் சரோஜாவின் தந்தையாரிடம் சென்று தற்போது எடுக்கவிருக்கும் திரைப்படம் மகாகவி காளிதாசரின் வாழ்க்கை வரலாற்று படம், இதில் தங்கள் மகள் நடிக்கவிருப்பது மிகவும் கௌரவமான வேடம் மட்டுமல்ல, அனைவரும் போற்றுதலுக்குரிய முக்கிய வேடம் என்று கூறி கரையாத சரோஜா தேவியின் தந்தை மனதை கரைய வைத்து இந்த ஒரு படத்திற்கு மட்டும்தான் அனுமதி என்ற கண்டிப்புடன் கூறிய பைரப்பாவிடம் ஒரு வழியாக அனுமதியை பெற்றார் ஹொன்னப்பா பாகவதர். இதன் பின்னர் 1955 கன்னடத்தில் வெளியான மகாகவி காளிதாசா என்ற திரைப்படத்தில் காளிதாசராக ஹொன்னப்பா பாகவதர் நடித்து தயாரித்து வெளியிட்டார். இத்திரைப்படத்தில் CS சரோஜினி அவர்கள் பாடிய பாரோ கிளியே மரளி மணேக்கே என்ற சோக பாடலை வீணை வாசித்தபடி பாடி ரசிகர்களின் மனம் கவர்ந்து அறிமுகமானார் சரோஜா தேவி அவர்கள். பிரம்மாண்ட வெற்றியுடன் தேசிய விருது பெற்ற இத்திரைப்படத்தின் மூலம் ராசியான நடிகை என பெயர் பெற்றதால் திரைப்பட கம்பெனிகள் இவரின் வீட்டை தேடி படையெடுக்க ஆரம்பித்தன. விடுவாரா ஹொன்னப்பா பாகவதர் மீண்டும் சரோஜா தேவியின் பெற்றோரின் சம்மதம் பெற்று ஆஷாட பூதி மற்றும் பஞ்சரத்னா உள்ளிட்ட திரைப்படங்களிலும் சரோஜா தேவியை கதாநாயகியாக்கி நடிக்க வைத்தார். இதன் பின் கன்னடத்தில் ஸ்ரீ ராம பூஜா, கச்ச தேவயானி, கோகிலவாணி உள்ளிட்ட திரைப்படங்களில் கன்னட ரசிகர்களால் பெரிதும் விரும்பப்படும் நாயகியாக நடித்து வந்த நிலையில் 1956 NT ராமாராவ், அஞ்சலி தேவி இணைந்து நடித்த பாண்டுரங்க மகாத்யம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் கலாவதி என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் தோன்றி சிறப்பித்து அறிமுகமானார் அம்மா சரோஜா தேவி அவர்கள்.
இதையடுத்து நடன தாரகை பத்மா சுப்பிரமணியத்தின் சிபாரிசு பேரில் கதாசிரியர் சின்ன அண்ணாமலை மூலம் 1957 B.R. பந்துலு இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜமுனா, T.R. ராஜகுமாரி இணைந்து நடித்த தங்கமலை ரகசியம் திரைப்படம் மூலம் இளவயது மோகினியாக தோன்றி நடனமாடி தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் சரோஜா தேவி. இத்திரைப்படத்தின் மூலம்தான் வீராதி வீரன் சூராதி சூரன் என்ற பாடல் மூலம் நடனமாடி அறிமுகமானார் C.L. ஆனந்தன் அவர்கள். இதனைத் தொடர்ந்து 1958 பீம்சிங் இயக்கத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி, M.N. ராஜம் இணைந்து நடித்த திருமணம் என்ற திரைப்படத்திலும், இல்லறமே நல்லறம் என்ற திரைப்படத்திலும் சரளா தேவி என்ற நடன மங்கையாக தோன்றி சிறப்பித்தார் சரோஜா தேவி. இதையடுத்து முரசொலி மாறன் கதை வசனத்தில் வெளியான மானமுள்ள மருதாரம் என்ற திரைப்படத்தில் K. பாலாஜியுடன் இணைந்து நாயகியாக அறிமுகமானார் சரோஜா தேவி அவர்கள். இதனைத் தொடர்ந்து B.R. பந்துலு இயக்கத்தில் வெளியான சிவாஜி கணேசன், மாலினி இணைந்து நடித்த சபாஷ் மீனா என்ற திரைப்படத்தில் அப்பாதுரை எனும் கதாபாத்திரத்தில் மகள் எதை சொன்னாலும் மறுப்பேதும் கூறாத, அனைத்திற்கும் சரியென கூறும் அப்பாவி அப்பாவாக நடித்த S.V. ரெங்காராவின் மகள் மாலதியாகவும், ஷேகர் எனும் சந்திரபாபுவின் காதலியாகவும் தோன்றி இரண்டாவது நாயகி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் சரோஜா தேவி. இவ்வாறு தமிழ் சினிமாவில் நடித்து வந்த அம்மா சரோஜா தேவிக்கு பெரும் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் நாடோடி மன்னனாகும். 1958 எம்ஜிஆர் பிக்சர்ஸின் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இயக்கி நடித்த திரைப்படமான நாடோடி மன்னனில் P. பானுமதி, M.N. ராஜம், P.S. வீரப்பா, M.N. நம்பியார், சந்திரபாபு, T.P. முத்துலட்சுமி எனும் மெகா கூட்டணியில் வெளியான இத்திரைப்படத்தின் பிற்பகுதி வண்ண காட்சியில் ரத்னா எனும் கதாபாத்திரத்தில் தோன்றி ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டார் சரோஜா தேவி அவர்கள். இத்திரைப்படத்தில் ஜிக்கியின் பின்னணியில் இடம்பெற்ற மானை தேடி மச்சான் வரப்போறான் என்ற பாடலிலும், கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே என்ற பாடலிலும் தோன்றி நடனமாடி ஆடி பாடி சிறப்பித்திருப்பார் சரோஜா தேவி. இதையடுத்து 1959 பீம்சிங் இயக்கத்தில் வெளியான பாகப்பிரிவினை திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுடன் இணைந்து சரோஜா தேவி அற்புதமாக நடித்திருப்பார். இரத்த கண்ணீருக்கு பின்னர் மாபெரும் ஏற்றம் கண்ட நடிகவேள் M.R. ராதாவிற்கு மிக பெரும் ஏற்றம் தந்ததுதான் C.K. சரஸ்வதியின் மருமகன் சிவாஜி கணேசனின் சிங்கப்பூர் மச்சான் எனும் கேரக்டராகும். இத்திரைப்படத்தில் M.R. ராதாவிடம் துடைப்பத்துடன் சண்டை போடுவது போன்ற பாவனையில் சரோஜா தேவி நடிப்பது போன்ற காட்சி படமாக்கப்பட எண்ணிய வேளையில் அக்காட்சியில் தான் நடிக்க மாட்டேன் என கூறி மறுத்துவிட்டார் சரோஜா தேவி. இது நடிப்புத்தான் என்று இயக்குனரும் M.R. ராதா அவர்களும் கூறிய பின்னரும் கூட உறுதியாக மறுத்த பிறகு வேறு வழியின்றி ஒரு அறையிலிருந்து M.R. ராதா அலறியபடி வெளியே வர, பின்னர் அவரை விரட்டி கொண்டு துடைப்பத்துடன் ஆவேசமாக சரோஜா தேவி வெளியே வருவது போன்ற காட்சியை படமாக்கினார்கள். என்னதான் கதையம்சம் கொண்ட படமாக இருப்பினும் தனக்கென்று ஒரு கண்ணியத்துடன் நடிப்பதில் ஒரு கொள்கையை கொண்டு நடித்தார் அம்மா சரோஜா தேவி. பாகப்பிரிவினை திரைப்படத்தில் P. சுசிலா பின்னணியில் சரோஜா தேவி பாடி நடித்த தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் என்ற பாடல் அற்புதமான பாடலாகும். இதன் பின்னர் ஸ்ரீதர் இயக்கத்தில் A.M. ராஜா இசையில் வெளியான கல்யாண பரிசு திரைப்படம் ரசிகர்களுக்கு தன் தேர்ந்த நடிப்பை சரோஜா தேவி பரிசாக தந்த படமட்டுமின்றி ஏற்றத்தை தந்த திரைப்படம் என்றே கூறலாம். பாஸ்கர் என்ற ஜெமினி கணேசனும் வசந்தி என்ற சரோஜா தேவியும் இணைந்து இத்திரைப்படத்தில் நடித்த அனைத்து காட்சிகளும் அற்புதம் என்றாலும் இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் மிகவும் அற்புதம் என்றே கூறலாம். துள்ளாத மனமும் துள்ளும், வாடிக்கை மறந்ததும் ஏனோ, உன்னை கண்டு நானாட உள்ளிட்ட அமுதம் சொட்டும் பாடல்களை யாரால் தான் மறக்க இயலும்? குறிப்பாக K.A. தங்கவேலுவின் மன்னாரன் கம்பெனியை அவ்வளவு எளிதில் மறந்துவிடத்தான் முடியுமா என்ன? இதன் பின் லட்சிய நடிகர் S.S. ராஜேந்திரனுடன் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஓடி விளையாடு பாப்பா, பிரசிடென்ட் பஞ்சாட்சரம், மணப்பந்தல் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் எம்ஜிஆருடன் இணைந்து தாய் சொல்லை தட்டாதே, திருடாதே, குடும்ப தலைவன், பாசம், மாடப்புறா, பெரிய இடத்து பெண், எங்க வீட்டு பிள்ளை, பணத்தோட்டம், தர்மம் தலை காக்கும், நீதிக்கு பின் பாசம், பணக்கார குடும்பம், படகோட்டி, தெய்வத்தாய், என் கடமை,
ஆசை முகம், கலங்கரை விளக்கம், நான் ஆணையிட்டால், நாடோடி, தாலி பாக்கியம், பறக்கும் பாவை, அன்பே வா, அரச கட்டளை உள்ளிட்ட 26க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் சிவாஜி கணேசனுடன் இணைந்து இரும்பு திரை, விடிவெள்ளி, பாலும் பழமும், பார்த்தால் பசி தீரும், பாவ மன்னிப்பு, ஆலயமணி, இருவர் உள்ளம், குலமகள் ராதை, கல்யாணியின் கணவன், புதிய பறவை, என் தம்பி, அன்பளிப்பு, அஞ்சல் பெட்டி 520, தேனும் பாலும், அருணோதயம், பாரம்பரியம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், இதில் புதிய பறவை திரைப்படத்தில் கோபால் என்ற கதாபாத்திரத்தில் சிவாஜியும் லதாவாக சரோஜா தேவியும் நடித்த காட்சிகளை யாரால் மறக்க இயலும்? இன்று வரை ட்ரெண்டிங்கில் உள்ள பெயர்கள் அல்லவா அது? ஜெமினி கணேசனுடன் இணைந்து வாழ வைத்த தெய்வம், பார்த்திபன் கனவு, ஆடி பெருக்கு, பணமா பாசமா, தாமரை நெஞ்சம், 5 லட்சம், குலவிளக்கு, கண்மலர், சிநேகிதி உள்ளிட்ட திரைப்படங்களிலும், ரவிச்சந்திரனுடன் ஓடும் நதி, முத்துராமனுடன் உயிர், 10 மாத பந்தம் திரைப்படங்களிலும் சரோஜாதேவி நடித்து தன் முத்திரையை பதித்திருப்பார். இதன் பின்னர் நீண்ட நாட்கள் கழித்து அம்மா மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களாக தியாகராஜனுடன் பூவுக்குள் பூகம்பம், அர்ஜுனுடன் தாய்மேல் ஆணை, முரளியுடன் தர்மதேவன், விஜயகாந்த் ஜெமினி கணேசனுடன் இணைந்து பொன்மன செல்வன், விஜய் சிவாஜி கணேசனுடன் இணைந்து ஒன்ஸ் மோர், சூர்யா வடிவேலுவுடன் இணைந்து ஆதவன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் இணைந்து நடித்து தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி இருப்பார் சரோஜா தேவி அவர்கள். தன் நடிப்பின் போது கொஞ்சி கொஞ்சி பேசும் அவருடைய பேச்சழகை கண்டு தமிழக மக்கள் சரோஜா தேவியை கன்னடத்து பைங்கிளி என்று வரவேற்று மகிழ்ந்தனர். 1967 ஆண்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஸ்ரீ ஹர்ஷாவை திருமணம் புரிந்து கொண்டார். திருமணத்துக்கு பிறகும் தன் கணவரின் அனுமதியின் பேரில் நடித்த சரோஜா தேவி திருமணத்திற்கு பின்னர் திரை வாய்ப்புகள் முற்றிலும் குறைந்துவிடும் என்ற நிலையை உடைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் ஆவார். நடிகர் திலகத்தின் பாணியான படப்பிடிப்பிற்கு காலம் தவறாது சரியாக வந்து நடிப்பது போன்ற ஒழுங்கு முறையை கடைபிடித்தவராவார். 1955 ஆண்டு முதல் ஆரம்பித்த சரோஜா தேவியின் கலை உலக வாழ்க்கை பயணமானது கிட்டத்தட்ட 1965 ஆண்டு வரை அவரை முன்னணி நாயகியாக வலம் வர வைத்தது என்றே கூறலாம். பல முன்னணி நாயகர்களோடு பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்திருப்பினும் அதிகம் சம்பளம் வாங்கிய ஒரே நடிகை என்ற பெருமைகளையும் சரோஜா தேவி அவர்கள் பெற்றுள்ளார். 1960 மற்றும் 70 காலகட்டங்களில் சாவித்ரி, சரோஜா தேவி, பத்மினி உள்ளிட்ட முப்பெரும் நாயகியர்களின் பொற்காலம் என்றே கூறலாம். அவ்வேளைகளில் இவர்கள் மூவரும் நடிக்காத திரைப்படங்களை காண்பது அரிது. நாட்டியத்தில் மிகப்பெரிய தேர்ச்சி பெறவில்லை எனினும், நாடக உலகில் பயணித்தவர் இல்லை எனினும், கவர்ச்சி என்ற வார்த்தைக்கு முற்றிலும் இடம் கொடுக்காதவராக தன் உழைப்பாலும் தனது தேர்ந்த நளின நடிப்பாலும் மட்டும் திரைவானில் ஜொலித்தவர் என்ற பெருமைக்குரியவர்தான் அபிநய சரஸ்வதியான அம்மா சரோஜா தேவி ஆவார். எம்ஜிஆருடன் நடிக்கும் போதும் சரி, சிவாஜி கணேசனுடன் நடிக்கும் போதும் சரி, நடிப்பில் வெவ்வேறு புதுமைகளை வெளிப்படுத்தி சரோஜா தேவி நடித்திருப்பார். சரோஜா தேவி அவர்களின் 100வது திரைப்படமாக ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸின் பெண் என்றால் பெண் என்ற திரைப்படம் தமிழில் அமைந்தது தனது பிறவி பயன் என்றும், தன்னுடைய முதுமை காலத்தையும் சென்னையிலேயே கழிக்க விரும்புவதாகவும், தமிழ் மொழியும் தமிழ் திரையுலக ரசிகர்கள் தனக்கு கிடைத்த மாபெரும் வரம் என்றும், தனது தாய் வீடாகவே தமிழகத்தை கருதுவதாகவும் சரோஜா தேவி அவர்கள் பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டு நெகிழ்ந்துள்ளார். இப்பேற்பட்ட பெரும் சிறப்புக்குரிய அம்மா சரோஜா தேவி அவர்கள் 1965 கர்நாடக அரசு வழங்கிய அபிநய சரஸ்வதி விருதையும், 2008 ஆண்டு வாழ்நாள் சாதனையாளருக்கான இந்திய தேசிய விருதையும், நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, தமிழக அரசின் கலைமாமணி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். தனது மூத்த சகோதரியின் மகளான புவனேஸ்வரியை தன் மகள் போல் பாவித்து வளர்த்து வந்தார் அம்மா சரோஜா தேவி அவர்கள். இளம் வயதிலேயே புவனேஸ்வரி அவர்கள் மறைந்துவிட அவருடைய பிள்ளைகளான இந்திரா மற்றும் கௌதம் ஆகியோரை பராமரிப்பதில் தன் கவனத்தை செலுத்தி வந்தவர் தற்போது மருமகள் வருணா மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் அன்பு அரவணைப்புடனும் பாச பிணைப்புடனும்
மகிழ்வுடன் வாழ்ந்து வருகிறார். இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட நமது கன்னடத்து பைங்கிளி அபிநய சரஸ்வதியான அம்மா சரோஜாதேவி அவர்கள் நல்ல உடல் நலத்துடனும் மனவளத்துடனும் நீடூழி வாழ அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்த்துவோம் என கூறி, இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட ஷேர் செய்திடுங்கள். காத்திருங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யத்திற்கு. நன்றி.